Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இணையத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு டைட்டில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அது பார்க்குறது முன்னாடி சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். டைட்டிலில் போட்டது மாதிரி தான் நம்ம ரெண்டு கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் கொஸ்டின் என்னென்னா how to make others like you. ஸோ உங்களை வேற ஒருத்தவங்க விரும்புகிறதுக்கு என்ன செய்யணும். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னா how to change your enemies into friends. ஸோ உங்கள் விரோதிகளை எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மாற்றணும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஒரு சின்ன ஒரு எஃபெக்டில் எக்ஸ்பிளைன் ஆகும். ஸோ இது என்ன எஃபெக்ட்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எல்லாருக்குமே தெரியும். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அமெரிக்காவோட ஃபவுண்டிங் ஃபாதர். அது மட்டும் இல்லை, நிறைய சயின்டிஃபிக் இன்வென்ஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவர் அவருக்கு ஆட்டோபயோகிராஃபியில் இந்த எஃபெக்டை பற்றி போட்டிருந்தார். ஸோ இந்த டெக்னிக்கை அவர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணார். ஸோ அதனால தான் இதுக்கு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட்னு ஒரு பேர் வந்துச்சு. அவர் இந்த டெக்னிக்கை அவருக்கு ஒரு அரசியல் விரோதி கூட யூஸ் பண்ணார். ஸோ யூஸ் பண்ணது ரிசல்ட் சக்ஸஸ் ஆனதுனால இது ஒரு ப்ரூவன் தியரியாகவே இன்னும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது என்ன கதை இன்னும் பார்க்கலாம். ஸோ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அரசியலில் இருந்தார். ஸோ அவர் அரசியலில் இருக்கிற டைமில் அவருக்கு ஒரு அரசியல் எதிராளி இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா, ஸோ அந்த எதிராளி ஒரு ஃப்ரெண்டாக மாற்றணும். ஸோ அவரு கூட ஒரு ஃப்ரெண்ட் வைக்கணும், அவருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுக்கு இருந்துச்சு. ஸோ இவர் ஒரு டெக்னிக் கையாண்டார். என்ன செய்தார்னா, ஸோ அந்த எதிராளிகிட்ட போய் அவர்கிட்ட ஒரு நிறைய ரேர் புக்கு கலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு புக்கு லெர்ன் பண்ணுறது கேட்டார். ஸோ அவர் முதல்ல முடியாதுன்னு சொன்னார். ஸோ அடுத்து அந்த புக்கை இவர்கிட்ட கொடுத்துட்டார். ஸோ இவர் 1 வீக் லேட்டர் அந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணார். ஸோ அவர் ரிட்டர்ன் பண்ண டைமில் ஸோ அவருக்கு அந்த எதிராளிக்கு இதுவரை பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்கிட்ட இருந்த ஒரு வெறுப்பு எல்லாம் மாறி ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பாண்டிங் உருவாச்சு. அது அவங்க லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ஊந்துகோலாக அமைஞ்சது. ஸோ இதுக்கு காரணம் என்ன? இதுதான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எஃபெக்ட். ஸோ இந்த கதை நமக்கு ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு கொண்டு போகுது. இந்த கன்க்ளூஷன் தான் நாங்கள் முதல்ல சொன்ன 2 கொஸ்டினுங்க ஆன்சர். ஸோ முதல்ல நான் கேட்ட இந்த முதல் 2 கொஸ்டின் என்னென்னா how to make others like you. ஸோ அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இதுதான். என்னென்னா, அடுத்தவங்களை உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்களா ஆக்குறதுக்கு ஒரே இது மட்டும்தான் செய்தால் போதும். என்னென்னா, அவங்கள்ட்ட ஒரு ஃபேவர் கேட்குறது மட்டும்தான். ஸோ அவங்கள்ட்ட எந்த ஃபேவராக இருக்கட்டும், ஒரு புக்கோ ஒரு பென்னோ இல்லை ஏதாவது டிக்கெட் எடுத்துகிட்டு வான்னு, இதுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர். ஸோ ஏதாவது டவுட் இருக்கும், அவங்கள்ட்ட கிளியர் பண்ணுறது கேட்குறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த அதர்ஸ்ன்னு சொல்கிறது யார்? ஸோ யார்கிட்ட இந்த ஃபேவரை கேட்கலாம்? ஸோ யார் உங்களை விரும்பலை, ஸோ யாருக்கு உங்களால் ஒரு நியூட்ரல் ஒரு ஐடியா இருக்குது, உங்களை பற்றி ஒரு நியூட்ரல் ஐடியா தான் இருக்குது அப்படின்னு உள்ளவங்கள்ட்ட இந்த ஃபேவரை கேட்கலாம். உங்களை ஒரு வெறுப்போட பார்க்குறவங்க, அது மட்டும் இல்லை உங்களை பற்றி ஒரு பெரிய ஐடியா இல்லை, உங்களை பற்றி கண்டுக்காதவங்க, ஸோ இவங்கள்ட்ட இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் எதாவது ஃபேவர் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபேவர் நாளடைவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறும். ஸோ இதை ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் 2 பையன் மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க 2 சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ரிசர்ச் டீம் ஒரு பையன்கிட்ட அவன்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்க சொன்னாங்க. ஸோ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஏதோ டவுட் கேட்குறதுக்கு அந்த பையன்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த பையன் அவன்கிட்ட போய்ட்டு அந்த டவுட்டை கேட்டான். ஸோ அது பிற்காலத்தில் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறுச்சு. ஸோ முதல் உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர் அவங்கள்ட்ட ஒரு ஃபேவர் கேட்குறது, ஆஸ்க் தம் எ ஃபேவர், அதுதான் ஆன்சர். செகண்ட் இது என்னென்னா how to make your enemies into friends. ஸோ உங்கள் எனிமீஸை எப்படி ஃப்ரெண்ட்ஸாக மாற்றுறது, இதுக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்குது. என்னென்னா, அவங்கள்ட்ட ஒரு ஃபேவர் நீங்கள் செய்யுங்க, டூ தம் எ ஃபேவர். ஸோ அந்த ஒரு ஃபேவர் நீங்கள் செய்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறதுக்குள்ளே எல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது? ஸோ இதுக்கு பின்னால் சயின்ஸ் தான் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய சயின்ஸ் தியரியே இருக்குது. என்னென்னா, அந்த தியரிக்கு பேர் காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரி. ஸோ இந்த தியரி என்னன்னு பார்க்கலாம். ஸோ காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரி, நம்ம மூளை ஒரே ஒரு விஷயத்தை ஒன்றா மட்டும்தான் பார்க்கும், 2ஆக பார்க்காது, அதுக்குள்ள தன்மை இல்லை. ஸோ இப்போ ஒருத்தனை நம்ம நல்லவன் நினச்சிருக்கோம், அதே ஒருத்தனை கெட்டவன் மூளை நினைக்காது. ஸோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கி உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பை தரும்.
ஸோ அது வந்து உங்கள் மூளை வந்து அதை வந்து அதுலேருந்து உங்களை பின்வாங்குறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸோ இதுதான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் எஃபெக்டாக மாறுது. எப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து உங்களை வெறுக்கிற ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு ஃபேவர் கேட்குறீங்க. ஸோ அந்த கேட்குற டைம் வந்து ஸோ அவங்க வந்து உங்களை வெறுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் அந்த ஃபேவர் கேட்குறீங்க. ஸோ அந்த ஃபேவரை வந்து அவங்க செய்தாச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கு கேட்குறீங்க, அந்த புக்கை வந்து அவங்க கொடுத்தாச்சு. இது கொடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னா, அந்த புக்கு கொடுத்த ஒரு ஆக்டை வந்து அவங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். இதுதான் மெயினான மேட்டர். இதில் எல்லாருமே ஒரு மெயினான மேட்டர் இதுதான். ஸோ அவங்க புக்கு கொடுத்ததை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஜஸ்டிஃபை பண்ணுறது எப்படி அவங்க பண்ணுவாங்க? ஸோ ஒரு எனிமிக்கு வந்து நான் எப்படி இந்த புக்கை கொடுக்க முடியும்? அந்த ஒரு ஜஸ்டிஃபை ஐடியா வந்து அவங்க மனசில் வரும். ஸோ அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் புக்கை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மூளைட்ட வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தானே அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட்டுக்கு பின்னால் இருக்க தியரி. சரி, இதுக்கு ஏதாவது நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இந்த பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் நம்ம முதல்ல பார்த்தது வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் பாசிட்டிவ் எஃபெக்ட். ரெண்டாவது நம்ம இப்போ பார்க்குறது வந்து பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் நெகட்டிவ் எஃபெக்ட். ஸோ நெகட்டிவ் எஃபெக்ட்னா என்ன? ஸோ நம்ம வந்து ஒருத்தட்ட வந்து ஃபேவர் கேட்குறோம், இல்லைன்னா ஃபேவர் செய்கிறோம். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இது பண்ணோம். ஸோ இதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒருத்தவங்க வந்து நெகட்டிவ் நம்ம செய்தாங்கன்னா, ஸோ அவங்க வந்து இப்போ ஏற்கனவே அவங்க வந்து வெறுப்பில் இருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவ் செய்தீங்கன்னா, ஸோ அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அவங்கள வெறுக்கிறதுக்குள்ள எல்லா காரணமாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த பேசிக் ஒரு தியரி. ஸோ இதுதான் இந்த எஃபெக்டோட நெகட்டிவ் சைடு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.